ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சிஆர்இ 2024 இஎஸ்ஐசிக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதில் 1:8 அந்த ரேஷியோவில் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்தவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். வராதவங்க கவலைப்படாதீங்க. நிறைய பேர்த்தோட ரிசல்ட்டு, அதாவது நம்மளோட மெம்பர்ஸோட ரிசல்ட்டு நிறைய பேர்த்தோட நான் பார்த்தேன். ஸோ அவங்க நமக்கு பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட நேமெல்லாம் கட் பண்ணிவிட்டு, ஸோ என்ன மார்க் வந்திருக்கு, எவ்வளோ நெகட்டிவ் வந்திருக்கு, எவ்வளோ டோட்டல் மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நேம் ஷோ பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அது எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம பேசுகிறப்ப திரும்ப 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 சொல்கிறது ஒரே விஷயந்தான். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுவேன். என்னோடய மெம்பர்ஸ்கிட்ட எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லுவேன், நான் பேசுகிறப்பையும் சொல்லுவேன், வாட்ஸ்அப் பண்ணும்போதும் சொல்லுவேன். அவங்களோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போதும் நம்ம சொல்கிறது என்னென்னா, அதிகமாக ஆசைப்பட தேவையில்ல. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு இருக்குது. அந்த மார்க் மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணால் போதும். கரெக்டாக அவ்வளோ கொஷின்ஸை மட்டும் அட்டன் பண்ணாவே நீங்கள் போதுமான அளவு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக ஆசைப்பட்டு நெகட்டிவ் மார்க்கிங்கில் விட்டுறாதீங்க. இன்கேஸ் நெகட்டிவ் மார்க் வந்தால் கூட 10-15க்கு மேலே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் செலக்ட் ஆகவே மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் தப்பு பண்ணுனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு கேட்டகரி எடுத்துக்குவோம். ஒரு ஓபிசி கேட்டகரிக்கு நம்ம ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 75 கொஷின்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அந்த 75 கொஷினில் ஒரு 60 ரைட்டு, ஒரு 15 தப்பு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு இதே மாதிரி தான். ஒரு 10-15க்கு மேலே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகவே மாட்டீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட மெம்பர்ஸ்கிட்ட நம்ம சொல்லுவோம், தயவு செய்து நீங்கள் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க. அதுக்காக நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்கள். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எவ்வளோ வருது நமக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸாக வச்சு நம்ம என்ன தெரியுதோ அதை நம்ம பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயம் தெரியவே மாட்டேங்குது, நிறையா என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிறைய படிச்சிங்க, திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 20-30 மார்க் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அது 1 இயர் 1.5 இயர்ஸ் கூட ஆகலாம். கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை, தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க. என்னோடய கைடன்ஸ் வேணும். நான் டெக்னிக்கலு, டெக்னிக்கலு, அதாவது நர்சிங்கு, நான் நர்சிங்கு ரெண்டுக்கும் புக்ஸ் வேணும். தென் ரீசெண்டாக உள்ள உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜு, மேத்ஸ், இங்கிலீஷு, ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்களோட மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் அடுத்த 6 மந்த்ஸுக்கு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய கனெக்டிவிட்டியில் இருக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். பேசணுன்னாலும் நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட பேசலாம். என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. இது ரிலேட்டடாக அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவோ, இல்லை எக்ஸாம் ஃபீஸ் ரிலேட்டடாகவோ, அது ரீஃபண்ட் ரிலேட்டடாகவோ, அட்மிட் கார்டு ரிலேட்டடாகவோ என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ரிசல்ட் வரலைனாலும் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகலைனாலும் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அப்ளிகேஷனில் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. எவ்வளோ பே பண்ணணும், என்ன டீட்டெயில்னு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதில் மெட்டீரியலையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் நம்மளோட கைடன்ஸையும் வாங்கிக்கலாம். ஸோ இது இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். 15/3/2025 ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் த நான் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் மதர் அண்ட் சைல்டு பிளாக் MCB அட் எய்ம்ஸ் நியூ டெல்லியில். ஸோ ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 520 வேக்கன்சிஸ் அதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நார்செட் 9ல் இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வரும். இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹியூஜான வேக்கன்சிஸ் இப்போ 420 ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த எய்ம்ஸ்லேயும் ஹியூஜான வேக்கன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கணும். இது தவிர நிறையா ஹாஸ்பிட்டல்லையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட்டு நிறையா இருக்குது. இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சூப்பராக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். தி அண்டர்சைன்ட் இந்த டைரக்டர் டு கன்வே த அப்ரூவல் சாங்ஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபினான்ஸ் டு த கிரியேஷன் டு த ஆஃப் தி ஃபாலோயிங் நான் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு பிளாக் MCB அட் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெப்புட்டி நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு ஒரு 10 போஸ்ட்டு,
சாரி லெவல் 10ல் 2 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட் லெவல் 10ல் ஒரு 10 போஸ்ட்டு, நர்சிங் ஆஃபீஸருக்கு ஒரு 7 பே லெவலில் 7ல் ஒரு 420 போஸ்ட்டு. இதில் வந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெண்டுக்குமே வந்திருக்கு. ஆப்தால்மிக் டெக்னீஷியன் கிரேட் 1ல் ஒரு போஸ்ட்டு, சீனியர் பெர்ஃபியூஷனிஸ்ட்டில் 7ல், அதாவது பே லெவல் 7ல் ஒரு போஸ்ட்டு, பெர்ஃபியூஷனிஸ்ட்டில் 2 போஸ்ட்டு, ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 3 போஸ்ட்டு, டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டரில் ஒரு போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆஃபீஸரில் ஒரு போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆஃபீஸரில் ஓடிக்கு மட்டும் 8 போஸ்ட்டு, ஓடி டெக்னீஷியனில் வந்து ஒரு 30 போஸ்ட்டு, டயட்டீஷியனில் ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டயட்டீஷியனில் 4 போஸ்ட்டு, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜிஸ்ட்டில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட்டில் 4 போஸ்ட்டு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் ஜூனியரில் 4 போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆஃபீஸரில் 2, டெக்னீஷியன் ரேடியாலஜியில் 10, அது ரேடியாலஜி டெக்னீஷியன் எக்ஸ்ரேயில். தென் ஓடி டெக்னிக்கல் ஆஃபீஸரில் ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸரில் 2 போஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பரில் ஒரு 2 போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டு, ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு போஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 2 போஸ்ட்டு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 2 போஸ்ட்டு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 3 போஸ்ட்டுன்னு ஒரு 520 வேகன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணி வந்திருக்குது. இது வந்து இப்போ நார்செட் 8ல் இன்க்ளூட் ஆகுது, நார்செட் 9ல் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஆரம்பித்தவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். என்னால் முடியாது, நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, பணம் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிகிறவங்க பக்கத்தில் சேரவே சேராதீங்க. கண்டிப்பாக அவங்களால முடியாத அந்த இயலாமையை உங்கள்கிட்ட திணிச்சு விட்டு உங்களையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டு படிங்க. யார் உங்களால் முடியும் நீ படி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு படிங்க. நம்மளோட குடும்ப சூழ்நிலையை நினச்சிக்கிட்டு படிங்க. நம்ம முன்னேறிட்டோன்னா நம்ம குடும்பம் முன்னேறணும், அடுத்த தலைமுறையே முன்னேறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கலனாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நம்பரில். ஸோ தட் நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக NHM மூலமாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சிஸ் வந்திருக்கு. அதை 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா வேகன்சிஸ் வந்திருக்கு, அதையும் 1 by 1 போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்ளை பண்ணுங்கள். பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.